அன்பு உறவுகளை வணக்கம். அகில உலக சூப்பர் ஸ்டாரை ரசித்து போற்றி மகிழும் அனைத்து உலக மக்களுக்கும் வணக்கம். அன்பு உறவுகளே, இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. எதுவென்றால், விஜயின் ரசிகர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை கேவலமாக பேசுவது, கேவலமாக புகைப்படத்தை சித்தரித்து வலைதளங்களில் வெளியிடுவது மிகவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. சூப்பர் ஸ்டார் பொறுத்திருப்பார். காரணம், அவர் ஆன்மீகவாதி, மக்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கும் மக்கள் தலைவர், பொறுமையை கடைபிடிப்பவர். நம் சூப்பர் ஸ்டார் அவர்கள் விளையாட்டு பிள்ளைகள் என்னதான் செய்து கொண்டு போனாலும் பரவாயில்லை என்று அமைதியாக இருப்பார். ஆனால் சூப்பர் ஸ்டாரை உண்மையாக ரசிப்பவர்கள் கோடான கோடி பேர். அதில் என்னை போல பல ரசிகர்கள், உயிர் மூச்சாக நேசிக்கும் ரசிகர்கள் மிகவும் மனவேதனை அடைகிறோம். ஆம், இந்த விஜயின் இப்பொழுது தமிழக முதல்வராக இருக்கிறார். தமிழக முதல்வர் விஜய் இப்பொழுது சினிமாவில் நடிப்பதில்லை. அவர் சினிமா நடிகர் என்று கூட சொல்ல முடியாது. இருந்த பொழுதிலும் முன்னாள் சினிமா நடிகர் விஜய் அவர்களின் ரசிகர்களாக இப்பொழுதும் இருப்பவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மிகவும் ஏளனமாக பேசுகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள். ஆதவ அர்ஜுனா 2-3 மாதத்திற்கு முன்பு சூப்பர் ஸ்டார் பயந்து விட்டார், திமுக கட்சிக்கு பயந்துதான் அவர் அரசியலுக்கு வரவில்லை என்றால் பெரும் சர்ச்சையாக ஆனது. அப்பொழுதும் சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்கள் கொந்தளித்தார்கள். அதில் சில பேர் தலைவர் போல அமைதியாக இருப்பவர்கள் வேண்டாம், போராட்டம் வேண்டாம் என்றெல்லாம் சொன்னார்கள். மீண்டும் ஆதவ அர்ஜுனா அவர்கள் மன்னிப்பு கேட்டார்கள். பரவாயில்லை. அடிக்கடி எவனோ ஒருவன் சரியாக வரும் வாயில் நாங்கள் சூப்பர் ஸ்டாரை உண்மையாக நேசிப்பதால் கெட்ட வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோம். லிங்கேஸ்வரன் எனும் ஒரு மொட்டைத்தலையன், சொட்டைத்தலையன், அவன் தலைவரை குஜிலி மஸ்து பன்வேன் என்றெல்லாம் சொன்னான். ஜெயிலர் 2ஆம் பாகம், ஜெயிலர் 2 படத்திற்காக. மீண்டும் அவன் நான் அப்படி சொல்லவில்லை என்றான். அவன் பேட்டி கொடுக்கையில் என்ன சொல்லியிருந்தான் என்றால், சூப்பர் ஸ்டார் எல்லாம் ஒரு கணக்கே இல்லை, முதலில் விஜய் தான். சூப்பர் ஸ்டார் காலில் விழ வேண்டும், அப்பொழுது ஜெயிலர் 2 படத்தை ஓட வைப்போம் நாங்கள் என்றெல்லாம் சொல்லி, இது தலைமை முடிவெடுப்பது என்று தலைமை எல்லாம் இழுத்திருந்தான். தலைமை என்றால் திரு விஜய் அவர்கள் தான். விஜய் அவர்கள் இப்பொழுது தமிழக முதல்வராக இருக்கிறார். தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, நம் தலைவர் என்றால் உங்களுக்கும் முன்னாள் தலைவர் தான். இப்பொழுது நீங்கள் சூப்பர் ஸ்டாரை தலைவர் என்று நீங்கள் சொல்வதில்லை, அது எல்லோருக்கும் தெரியும். சூப்பர் ஸ்டாரின் பெயரை வைத்துதான் அண்ணாமலை தம்பி நான் ஆட வந்தேன்டா, நான் இருக்கிறது பாபா இடத்துல எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. இன்னும் எவ்வளவோ தலைவரை பத்தி சொல்லியிருக்கிறீங்க, காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறீங்க. பல ஷூட்டிங்க்கு சென்று தலைவரோட ஆசீர்வாதம் வாங்கி தோல் மேல கை போட்டு தலைவர் புகைப்படத்தெல்லாம் நீங்க வீட்டிலேயே வச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்த்தாலும் வெளிப்படையா மறந்தது போல நடிக்கிறீங்க. அதனாலதான் உங்களை ரசிக்கிறவங்க இப்படி சில்லறத்தனமா கேவலமா நடந்துக்கிறாங்க. சூப்பர் ஸ்டாரை கேவலம் படுத்துவது போல அவர்கள் மட்டும், உங்கள் ரசிகர் மட்டும் கேவலம் படுவது இல்லாமல் உங்களையும் கேவலம் படுத்துகிறார்கள். நீங்கள் நடிகராக இருந்த பொழுது பரவாயில்லை, ஒரு ரசிகர் இன்னொரு ரசிப்பு தன்மை உள்ள நடிகரை கேவலப்படுத்தினால் இன்னொரு ரசிகர் அவர் நடிகரை வைத்து பெருமைப்படுத்தி பேசுவது போல அவதூறும் பேசிக்கொள்வார்கள். பரவாயில்லை. ஆனால் நீங்கள் இப்பொழுது மாண்புமிகு தமிழக முதல்வராக இருப்பதால் நீங்கள் ரசிகர்களை ரசிகனாக இருக்க வேண்டாம், தொண்டனாக மாறுங்கள். நம் கட்சி அப்பொழுதுதான் மீண்டும் மீண்டும் ஜெயித்து தமிழகத்தில் ஆட்சி புரிய வைக்க வேண்டும் என்று நீங்கள் புத்திமதி சொல்ல வேண்டும் உங்கள் ரசிகருக்கு. திரு விஜய் அவர்களே, ஆதவ அர்ஜுனா சொல்லும் பொழுதும் நீங்கள் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அவன் லிங்கேஸ்வரன் எனும் அந்த சொட்டத்தலையன் இப்படியெல்லாம் அவதூறு அடிக்கடி பேசும் பொழுதும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இப்படியெல்லாம் இருப்பதால் தான் நாங்கள் இருக்கிறோம், எங்கள் கட்சி இருக்கிறது, எங்கள் கட்சி தான் ஜெயிக்கிறது, எங்கள் தலைவன் இருக்கிறார் விஜய் அவர்கள் என்று எண்ணிதான் சில்லற பிள்ளைகள் எல்லாம் சூப்பர் ஸ்டாரை பற்றி எதுவென்றும் தெரியாமல் அவர்கள் அவதூறு பரப்புகிறார்கள்.
இப்படி இழிவான புகைப்படத்தை பரப்புகிறார்கள். ஒருத்தன் என்ன செய்திருந்தால், நீங்கள் கண்டக்டரை சந்தித்த பொழுது தலைவர் கண்டக்டராக இருப்பது போல அவர் தோள் மீது நீங்கள் கை போட்டுக் கொண்டிருப்பது போல ஒரு புகைப்படத்தை எடிட்டிங் செய்து போட்டிருந்தான். அதுபோல நேற்றைய தினம் எவ்வளவோ கேவலமாக பிரிந்திருப்பவர்கள் தான் இப்படியெல்லாம் செய்வார்கள். என்னுடைய தந்தை மறைந்து விட்டால் எப்படி நானும் சரி, என் வீட்டாரும் சரி, என் குடும்பத்தாரும் சரி, என் நண்பர்களும் சரி, என்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் வேதனைப்படுவார்கள். என் தந்தை இறந்து விட்டால், அதுபோல் சூப்பர் ஸ்டார் இறந்து விட்டால் நம் தமிழகம் மட்டுமல்ல, நம் இந்தியா மட்டுமல்ல, வெளி நாடுகளில் இருக்கும் அனைத்து உலக ரசிகர்கள் பொதுமக்களே வந்து தலைவரை பற்றி எவ்வளவு வேதனைப்படுவார்கள். பிறந்தவர் அனைவரும் இறக்க வேண்டும், இது இயற்கை. இப்படி புகைப்படத்தை வெளியிட்டவனும் இறக்க வேண்டும், நானும் இறக்க வேண்டும், விஜய் அவர்களை நீங்களும் இறக்க வேண்டும். நம்மை உலகிற்கு அனுப்பி வைத்தவன் அழைத்தால் நம் அனைவரும் செல்ல வேண்டும். ஆனால் பொச்சிருப்பு போராமையால், போட்டி என்னும் வேற்றுமையால் மனதில் நினைத்து கொண்டு உங்களை ரசிப்பது போல உங்களுக்கு அவதூறு பெயர், கெட்ட பெயர் வர வைக்கும் உங்கள் ரசிகர்களுக்கு சொல்லுங்கள். இதுபோல் சூப்பர் ஸ்டாரின் புகைப்படத்தை மட்டும் ரிப் என்று போட்டு இருப்பதல்ல, இறந்து விட்டார் என்று போட்டு இருப்பதல்ல, பல நடிகர்களுக்கும் இதுபோல்தான் ஏளனம் செய்கிறார்கள். கேவலமான புகைப்படத்தை எல்லாம் எடிட்டிங் செய்து போடுகிறார்கள். விஜய் அவர்களே, உங்கள் ரசிகர்கள், நீங்கள் கட்சியில் வந்து நின்று ஜெயித்திருக்கிறீர்கள். உங்கள் ரசிகர் மட்டும் அல்லாது மற்ற நடிகர்களின் ரசிகர்களும் உங்களுக்கு ஓட்டு போட்டு இருக்கிறார்கள். உங்களை உண்மையாக ரசிக்கும் ஒரு தலைமை பண்பில் இருக்கும், தலைமையில் இருக்கும், உங்கள் தலைமை அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஏன் உங்களுக்கும் இது தெரியும், புரியும். இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் பெயரை வைத்து நீங்கள் முன்வந்தீர்கள். அதை நீங்கள் மனதுக்குள் நினைத்தாலும் வெளி உலகத்திற்கு அதையெல்லாம் மறந்தது போல் நடிக்கிறீர்கள். நீங்கள் நடிப்பதை விட்டு விட்டீர்கள். உண்மையாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நினைத்தீர்கள். உண்மையாக மக்களுக்கு உழையுங்கள், வாழ்த்துக்கள். ஆனால் உழைப்பது போல உண்மையாக உழைத்து கொண்டு சூப்பர் ஸ்டாரை பிடிக்காதது போல, சூப்பர் ஸ்டார் ரசிகர்களை பிடிக்காதது போல, சூப்பர் ஸ்டாரை நீங்கள் ரசிக்கவே இல்லை என்று உண்மையில் மீண்டும் நீங்கள் நடிக்காதீர்கள். திரு மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, நீங்கள் தயவு செய்து இப்படிப்பட்ட ரசிகர்கள் எல்லாம் இது போல அவதூறு செய்து சூப்பர் ஸ்டாரின் ரசிகர்களையும் சூப்பர் ஸ்டாரை நேசிக்கும் பொதுமக்களின் மனதையும் வேதனைப்படும்படி இது போல உங்கள் ரசிகர்கள் மீண்டும் 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 சூப்பர் ஸ்டாரை ஏனம் செய்வது போல செய்தால், நாங்கள் ரசிகர்கள் வயதானவர்களாக இருந்தாலும் உடலுக்குத்தான் வயதானது, மனதிற்கில்லை. நாங்கள் அனைவரும் ஒன்று திணைந்து தமிழக மக்கள் மட்டுமல்ல, ஆந்திரம், கர்நாடகம், கேரளம், மும்பை, மகாராஷ்டிரா எல்லா இடத்திலிருந்தும் அனைவரும் ஒன்று திரண்டு நாங்கள் திருவள்ளுவர் கோட்டத்தில் இருந்து, வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து நாங்கள் அறவழி போராட்டம் தொடங்கி உங்கள் வீட்டின் அருகாமையிலே வருவோம். நல்லபடி அறவழி சிந்தனையோடு. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், தலைவர் நல்ல புதிதான் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொல்லி இருப்பது. எங்கள் மனது மிகவும் வேதனை ஆகிறது. இது போல ரிப் என்ற ஒரு புகைப்படம் வந்திருப்பது எனக்கு தெரியாது. நான் வேலைக்கு சென்றிருந்தேன். என் பேரப்பிள்ளை போன் செய்துவிட்டு, தாத்தா ரஜினி தாத்தா செத்துட்டாங்களாமே, மொபைல்ல பார்த்தேன் என்றவனே எனக்கு கை கால் ஓடவில்லை, கண் கலங்குகிறது. இருந்தாலும் இது போல அவதூறு வரக்கூடாது. ஆகையால் தயவு செய்து திரு மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் இது போல் தொடர்ந்தால் என்று நாங்கள் வள்ளுவர் கோட்டத்திற்கு வருவோம். எங்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் பொதுமக்கள் திரள்வோம் என்று நாங்கள் இப்படியெல்லாம் வருவோம் என்று சொல்லவே மாட்டோம். உங்கள் தலைமையில் காவலாளிகள், காவல் நிலையம் இருந்தாலும் கூட அரெஸ்ட் செய்கிறீர்களா, செய்து கொள்ளுங்கள், சாவடிக்கிறீர்களா, சாவடித்துக் கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் நாங்கள் உண்மையாக வாழ்க்கையில் முன்னேறி வருவது, நீங்களும் தலைவரை வைத்துத்தான் முன்னேறி வந்தீர்கள். அது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். நீங்கள் மறந்தாலும் நாங்கள் எல்லாம் என்றும் மறக்க மாட்டோம். உண்மையான ரசிகர்கள் மக்கள் தலைவனுக்காக உயிரை கொடுக்கவும் தயார். காரணம், அவர் நல்லபடி உடல்நலம் ஆரோக்கியத்தோடு இருந்து அவர் உயிர் வாழும் வரை சினிமாவில் நடித்து பொதுமக்களுக்கும், எங்களை போல ரசிகர்களுக்கும், ரசிகரின் குடும்பத்தாருக்கும், ரசிகர்களின் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்கும் மகிழ்வைக்கிறார். மனம் மகிழ்ச்சியோடு இருந்தால் வாழ்க்கை முன்னேறும். ஆகையால்
மீண்டும் இது போல அவதூறுகள் ஏதாவது வந்தால் நாங்கள் அனைவரும் வள்ளுவர் கோட்டத்தில் ஒன்று திரண்டு அறவழி போராட்டமாக உங்கள் வீட்டை நாடி வருவோம். தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, என்னை போல பல ரசிகர்கள் யூடியூபில் உங்களுக்கு வெளியிட்டாலும் கண்டனம் தெரிவித்தாலும் அது கண்டனம் அல்ல, எச்சரிக்கை அல்ல, ஒரு வேண்டுகோளாக எடுத்துக்கொள்ளுங்கள். பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. சாது மிரண்டால் காடு கொள்ளாது. நாங்கள் எல்லாம் தலைவர் போல சாதுவாக இருக்கிறோம். மிரள வைக்காதீர்கள் எங்களை. மிரள வைத்தால் அது வேற மாதிரி போராட்டமாகிவிடும். போராட்டம் வேண்டாம், அறவழி போராட்டமாக நாங்கள் உங்களை நாடி வருவோம். வள்ளுவர் கோட்டத்திலிருந்து அதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். தயவு செய்து திரு மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, நீங்கள் தலைவரை நேசித்தது ரசித்தது எல்லாம் மறந்து போனாலும் உங்களுக்கு நல்ல பெயர் வர வேண்டும், ஆட்சி நிலையாக நீடித்து இறக்க வேண்டும் என்று உங்கள் மனதில் இருந்தால், மக்களுக்கு நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்று இருந்தால், நீங்கள் தயவு செய்து உங்கள் ரசிகர்களை நல்லபடி ஒரு வீடியோ போட்டு நீங்கள் இது போல செய்யக்கூடாது என்று சொல்லுங்கள். அது உங்களுக்கும் நல்லது, சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கும் நல்லது, ஏன் பொதுமக்கள் அனைவருக்கும் நல்லது, ஏன் உங்களுக்கு கெட்ட பெயர் வராமல் இருப்பதற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. திரு தமிழக முதல்வர் விஜய் அவர்களே, நாங்கள் பொறுமை காக்கிறோம். தலைவர் பேச்சை நாங்கள் இந்த விஷயத்தில் கேட்க மாட்டோம். காரணம், நாங்கள் அறவழி போராட்டம் அவர் வழியிலே நடக்க இருக்கிறோம். இன்னொரு முறை வந்தால் கட்டாயம் வள்ளுவர் கோட்டத்தில் இருந்து அறவழி போராட்டம் செய்து உங்களை நாடி வருவோம், தேடி வருவோம். இதற்கு நாங்கள் தீர்வு காண்போம். வாழ்க சூப்பர் ஸ்டார் புகழ், வளர்க சூப்பர் ஸ்டார் ரசிகர்களின் தொண்டுகள் சேவைகள். ஜெய் ஹிந்த்.